ஹை டியூட்ஸ். கொல்கத்தாவில் ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு மருத்துவ மாணவி செகண்ட் இயர் பிஜி படிக்கிறவங்கள வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சுட்டாங்க. அது ஒரு ஆள் தான் நம்ம சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருந்து இங்கே திடீர் திருப்பம். பிரேத பரிசோதனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வன்கொடுமை செய்யலை, பல பேர் அந்த பெண் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மருத்துவ மாணவி ஆல்ரெடி யூஜி முடிச்சிட்டாங்க. யூஜி கொல்கத்தால தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு 30வது வயசுல இவங்க பிஜி போய் அட்டன் பண்றாங்க. பிஜி மீன்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏதாவது படிப்பாங்கல்ல, அதாவது ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஒவ்வொரு இதுக்கும், இப்போ கண்ணுக்கு, காதுக்கு, இப்போ மூட்டுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பெஷலைசேஷன் படிப்பாங்க. அது மெடிக்கலில் இருக்குது. அது மாதிரி இவங்க பிஜி 1 இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இவங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. 8ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பசங்க கூட சேர்ந்து எல்லாமே ஜாலியாக ஒரு ட்ரீட் வச்சுட்டு அன்னைக்கு தான் ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா ஃபைனல் ஜாவ்லிங் த்ரோவில் அந்த மேட்ச் எல்லாமே பார்த்துட்டு இவங்க தூங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 8ஆம் தேதி ஃபுல்லாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அசதியாக எங்கே தூங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, செமினார் ஹாலில் தூங்கியிருக்காங்க. தூங்குறதுக்கு இடம் கிடையாது. அவங்க ஹாஸ்டலுக்கு போக முடியல, ஏன்னா ஒர்க் செஞ்சு அவ்வளோ டயர்ட். ஸோ அந்த டைமில் அவங்க அதிகாலையில் தான் தூங்கியிருக்காங்க. 2 மணிக்கு போயிட்டு அந்த செமினார் ஹாலில் யாருமே இல்லைங்க, தூங்கியிருக்காங்க. வசதியில் போயிட்டு இவங்க நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. 2 நாள் வேலை செஞ்சு நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த மருத்துவமனையில் சிவிக் வாலண்டியராக ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? அவன் சஞ்சய் ராய், சரிங்களா? சிவில் வாலண்டியர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தன்னார்வலர். இதை எந்த ஒரு காசுமே இல்லாமல் மனிதநேயத்தோட எல்லா விஷயத்தையும் செய்கிறது. அதாவது சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாக்கிறது, எல்லா விஷயத்தையும் செய்கிற ஒரு ஆள். இவன் பேர் சஞ்சய் ராய். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு 2 மணிக்கு போயிருந்திருக்கிறத இவன் பார்த்துருக்காங்க. அப்போ கூட அவன் தூங்காமல் இருந்திருக்கான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இவன் போயிருந்திருக்கான். ஸோ 4 மணிக்கு உள்ளே போயிட்டு 4:40க்கு வெளியே வந்திருக்கான். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே பிஜி படிக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு அரை நிர்வாணத்தோட கழுத்து நெரிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்த உடனே எல்லாருமே கத்திருக்காங்க. மருத்துவமனையில் இருக்க எல்லாமே அந்த போயிட்டு பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே கத்திட்டு டீனை போய் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் போலீஸ் எல்லாம் விசாரிக்கக்குள்ளே அங்கே ஒரு தடயம் இருந்திருக்கு. எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. செமினார் ஹாலில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு ஹெட்செட் மாட்டியிருக்காங்க. அந்த ஹெட்செட் எடுத்துகிட்டு தடையில் போய் நம்பரில் போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 3 hours to 4 hours போலீஸார் ஒருத்தர் பிடிக்கிறாங்க. அவன் தாங்க அந்த சஞ்சய் ராய். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சிசிடிவி கேமரா அங்கே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும், சரிங்களா? அதில் இவனோட ஃபேஸ், அதாவது 4 மணிக்கு அந்த செமினார் ஹாலுக்குள்ளே போகிறது இருந்திருக்கு. அதே மாதிரி 4:40க்கு வெளியே வந்துறது இருந்திருக்கு. இதுலேருந்து எப்படிப்பா அவன் தான் கொலை செஞ்சான்னு எப்படிப்பா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அந்த செமினார் ஹாலுக்குள்ளே அந்த ஹெட்ஃபோன் எடுத்துன்னு சொன்னல, அந்த ஹெட்ஃபோன் அவனோட தான், சரிங்களா? அவன் 4:40க்குள்ளே போகக்குள்ளே அந்த ஹெட்ஃபோனை மாட்டியிருக்கான். வெளியே வரக்குள்ள அந்த ஹெட்ஃபோனுக்கு இல்லை, சரிங்களா? அந்த ஹெட்ஃபோனோட கைரேகை, அந்த ஹெட்ஃபோனில் இருக்க அந்த ரத்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனோட ரத்தமும் இருந்திருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கக்குள்ள இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 10ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் 9ஆம் தேதி அதிகாலை நடக்குது. 10ஆம் தேதி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாமே ஓகேப்பா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மருத்துவர்கள் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அந்த காலேஜை படிக்கிற எல்லா மருத்துவரும், அது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பிஜி படிக்கிற எல்லா மருத்துவர்களுமே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஜஸ்டிஸ் வேணும். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா, ஏற்கனவே டெல்லியில் நிர்பயான ஒரு கேஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பஸ்ஸில் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு போயிருந்திருக்கு. இந்த பஸ்ஸிலே பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் 2012 நடந்தது. நிர்பயா, இந்த பொண்ணு பேர் நிர்பயா. அதே மாதிரி இப்போ நடந்தது இல்லைங்க, இந்த பொண்ணு பேரும் நிர்பயா, சரிங்களா? அவங்களும் பிசியோதெரபிஸ்ட், ஒரு மருத்துவர். இவங்களும் பிஜி படிக்கிற ஒரு மருத்துவர், முதுநிலை மருத்துவர். பார்த்துக்கோங்களேன். தேடி தேடி போயிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கேஸ் தான் நமக்கு நடந்தான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி பல கேஸ்கள் நடக்குதுங்க, சரிங்களா? தெரியாமல் நடக்குது, சரிங்களா? தெரிஞ்சால் வெளியே வெக்கக்கேடு மானக்கேடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க. ஒரு சில கேஸ்னால தான் இந்த மாதிரி உண்மையெல்லாம் வெளியே வருது. ஸோ இதுக்கு நம்ம சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இனிமேட்டுக்கு நடக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லூரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி, சரிங்களா? அந்த கல்லூரியில் செமினார் ஹாலுக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்க ஒரு செமினார் ஹாலுக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டைமில் யாருமே வரலையா? ஸோ இது ஒரு முதல் கேள்வி. அந்த டைமில் யாருமே போயிருந்திருக்க மாட்டாங்க அந்த செமினார் ஹாலை தாண்டி. அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டீன் இருக்கார்ல, ஸோ அவர் ரிசைன் பண்ணுறாரு. இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே அந்த காலேஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம்
ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா, மருத்துவர்கள் எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து பெரிய லெவலுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து பேசும் பொருளாயிருச்சு. ஏன்னா கொல்கத்தால வந்து அப்ப அதாவது மம்தா பானர்ஜி தான் அங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ திரிணாமுல் காங்கிரஸோட மம்தா பானர்ஜி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடுமையான நெருக்கடி ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இத வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐக்கு மாத்துன உடனே அந்த பொண்ணோட இதை வந்து பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கொலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேத பரிசோதனை மறுபடியும் செய்வாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் போலீஸ் இவங்களாம். அதுக்கப்புறம் சிபிஐல மாத்தினா அவங்களும் வந்து பிரேத பரிசோதனை செஞ்சுட்டுலாம் வந்து திரும்பி அந்த உடலை வந்து கொடுப்பாங்க. தென் பிரேத பரிசோதனை செஞ்சதுல ஒரு அதிர்ச்சியான நியூஸ். மருத்துவர் கொலையில ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து சொல்லியிருந்திருக்காரு அந்த பிரேத பரிசோதனை செஞ்ச டாக்டர். என்ன சொல்லியிருந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை வந்து ரொம்ப வந்து கொடூரமா நடந்திருக்கு. அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கை காலெல்லாம் உடைச்சி அந்த அளவுக்கு வந்து கொடூரமா வந்து அந்த பெண்ணை வந்து சித்திரவதை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிரேத பரிசோதனை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 150 mg செம்மண் வந்து அந்த பெண்ணோட பிறப்புறுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. யூ மீன் ஒரு ஆள்னால அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படலை. பல பேர், சரிங்களா, ஒரு 4-5 பேர்னால அந்த பொண்ணை வந்து சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்கக்குள்ளேயே வந்து செஞ்சுருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை சித்திரவதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேத பரிசோதனை சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து இதுக்காக அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து படிக்க வச்சாங்க. அதாவது அவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து பிஜி படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு இருந்திருக்காங்க அந்த மருத்துவர். அதே மாதிரி பிஜி சீட்டும் கிடைச்சிச்சு, நிம்மதியாக வந்து 1 இயர் முடிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் பல பேர், சரி ஒரு ஆள் இல்லை. நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னால் ஒரு ஆள் தான் வந்து இது கொலை பண்ணியதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இங்கே அதுதான் ட்விஸ்ட். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுங்க. அதை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். 1947 வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. இன்னமும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய நடக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, நம்ம இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் வந்து நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்குது. பட் வெளியே வந்து சொல்லாமல் இருக்காங்க. பெண்கள் வந்து வெளியே சொன்னால் நமக்கு வந்து ஏதோ ஆபத்து ஏற்படுமோன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் இதை விட நிறைய பேர் வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில இன்சிடென்ட்னால தான் நமக்கு வந்து வெளியே வருது இந்த மாதிரி கொலை செஞ்சதுனால. ஏற்கனவே வந்து நிர்பயா கேஸில் வந்து நம்ம வந்து அப்பயே போராட்டம் நடத்தினாங்க. பட் வந்து அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இன்னும் வந்து அந்த கொலையாளிகள் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. 2012 நடந்தது, திரும்ப வந்து 2024 உயிரோட தான் இருக்காங்க. அன்னைக்கே அவங்கள வந்து நம்ம வந்து கடுமையான தண்டனை கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு பயம் ஏற்படும். சரிங்களா? இனிமேட்டுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பயம் ஏற்படும். இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அவங்க வந்து விசாரணைன்னு போயிட்டு இருக்கோம். பட் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காது. இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். சரிங்களா? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் இது வந்து நம்ம வந்து சிவியராக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது கொலை செஞ்சுட்டாங்களா அவனை நல்லா விசாரித்து இதுக்கு பின்னாடி வந்து யாருன்னா நிறைய பேர் வந்து கொலை செஞ்சு, அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஆள் கிடையாதுன்ட்டாங்க. பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ செமன் கிடைக்காதுன்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. 150 மில்லிகிராம் செமன் நிறைய பேர் செய்யவும் தான் அந்த பெண்ணோட பிறப்புறுப்பில் 150 மில்லிகிராம் செமன் இருக்கிறதுனால பல பேர் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை நமக்கு கிளியராக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவனை விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு நான் பிடிச்சி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி நடக்காது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயம் வருமா வராதா? கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள். அங்கே நிறைய பேர் டாக்டர்ஸ் வந்து பிஜி படித்து முடிச்சவங்க அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறவங்கனாலே பயம் ஏற்படும். பயம் ஏற்படுத்தினா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது, அவங்களால சர்வை பண்ண முடியாது. இதுதான் வந்து அங்கே நடக்கிறது உண்மை. இந்த கேஸ் வந்து இன்னும் முடியலைங்க. சரி, நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், கேஸ் முடிஞ்சோன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து டெய்லி இந்த கேஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் இதில் வந்து எல்லாம் திடீர்னு வந்து திருப்பம் ஏற்படுது, திடீர்னு அதிர்ச்சி தகவல் உண்மைகள் நிறையவே இந்த விஷயத்தில் வருது. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு நிர்பயாவை நம்ம இழந்துட்டோம். அது 2012 அந்த நிர்பயாவுக்கு இன்னும் நமக்கு வந்து இது கிடைக்கல, க்ளூ கிடைக்கல, கன்க்ளூஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நிர்பயா, இன்னும் எத்தனை நிர்பயா வரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது நடந்தது டெல்லி, இது நடந்தது கொல்கத்தாவில். ஸோ ப்ளீஸ் கவர்மெண்ட் டேக் சிவியர் ஆக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இதுமேட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து பேச தான் முடியும். நம்ம பேசுறதுனால நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது மூலிமா ஏதாவது எடுத்தால் தான் உண்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.